பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களை பற்றி மகிமையான காரியங்கள் பேசப்படும். ஆதார வசனம் என்னாகும் 23:23. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவ மகிமையை காணப்போகும் அன்பர்களே, உங்களுக்கும் உங்களது குடும்பத்துக்கும் கர்த்தர் என்னவெல்லாம் செய்தார் என்பது நீங்கள் சொல்லும் முன் இந்த செய்தி ஆங்காங்கே பேசப்படும், உங்களை குறித்து சொல்லப்படும். இந்த காரியம் என்றைக்கும் அல்லங்க, கொஞ்ச காலம், அவ்வளவுதான். நான் சொல்கிறது நானல்ல, கர்த்தர் சொல்கிறார். ஆதியாகமம் 28:15 கர்த்தர் யாக்கோபோடு சொப்பனத்தில் பேசுகிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். செய்தாரே. 2 மனைவிகள், 12 ஆண் மக்கள், 1 பெண், 2 மனைவியுடைய தாதிமார்கள், பெருக்கமான ஆடுகள், செல்வங்கள், 2 பரிவாரங்களோடு வருகிறான் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டு யாக்கோபின் சகோதரன் ஏசா 400 பேர்களோடு எதிர்கொண்டு வந்தானே. அந்த செய்தி எப்படி பரவி இருக்கும் பாருங்கள். ஆதியாகமம் 33:18-20 வரை வாசித்து கொள்ளுங்கள். யாக்கோபு பதான் அராமிலிருந்து, மாமா வீட்டிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று கூடாரம் போட்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோஹே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம்தான் உனக்கு நான் செய்ய போகிறத நன்மைகளை உன்னிலே, உன் குடும்பம், உன் பிஸ்னஸ், வேலை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாக செய்வேன். இவைகள் மக்களால் பேசப்படும் என்கிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது இருக்கும் பற்றாக்குறை என்ற சிறையிருப்பை திருப்புவேன். அது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் இருக்கும், சொப்பனம் காண்பது போல் இருக்கும். நோய், வியாதி, சிறையிருப்பை திருப்புவேன். எது செய்தாலும் வாய்ப்பதில்லை என்ற சிறையிருப்பை மாற்றுவேன். எவைகளெல்லாம் உன்னை கட்டு வைத்திருக்கிறீர்களோ, வேண்டாத பழக்க வழக்கங்கள், வேண்டாத குணங்கள், இப்படி எல்லா சிறையிருப்பை மாற்றுவேன். அது உனக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். நிறைய வேலை செய்தும் பிரயாசப்பட்டும் பலன் கொஞ்சம்தான். இனி அப்படி அல்ல. உன்னுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பாய், முழு பலனை பெறுவாய். இந்த செய்தி உன் இனத்துக்குள்ளே பரவும் சொல்லப்படும். சங்கீதம் 126 முழுமையை வாசித்து பாருங்கள். விசுவாசி எழும்பு, செயல்படு என்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களை குறித்த நன்மையான காரியங்கள் பேசப்படும். சங்கீதம் 83:3 சொல்லுகிறது, தேவனின் நகரமே நீங்கள்தாம், உன்னை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். கேள்விப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு அப்பவே தெரியும் இவங்க சூப்பராக வருவாங்கன்னு பேசுவார்கள். இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தின் வழியாக 40 ஆண்டுகள் பிரயாணம். கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறார், கண்மலையை பிளக்கிறார், தண்ணீர் ஆறாக ஓடி வருகிறது. இவர்கள் ஏதாவது விவசாயம் பண்ணினார்களா, இல்லை பெரிய பெரிய கோட்டையை கட்டினார்களா, பிஸ்னஸ் பண்ணினார்களா, விதைத்தார்களா, அறுத்தார்களா, என்ன செய்தார்கள்? ஏதாவது புதுசாக கண்டுபிடித்தார்களா? ஏதுமில்லை. ஆனால் இவர்களை பற்றி நியூஸ் பரவுகிறது தீ போல. யோசுவா 2 வேவுகாரர்களை அனுப்பி கானான் தேசத்தையும் எரிகோ பட்டணத்தையும் பார்த்து வாருங்கள் என்று அனுப்புகிறான். இந்த வேவுகாரர்கள் போய் ராகாபு என்னும், அதாவது எரிகோ பட்டணத்தில் ராகாபு என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ராகாபு இவர்களை பார்த்து சொல்லுகிறாள். யோசுவா 2:9-13 வரை வாசித்து சுருக்கத்தை மட்டும் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார். வேவாகத்தான் போயிருக்கிறாங்க. ஆனால் ராகாப் சொல்லுன்னு அந்த தேசம் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். அவளுக்கும் தெய்வத்துக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களை பற்றி திகில் எங்களுக்கு உண்டு. இந்த தேசத்து குடிகள் சோர்ந்து போனார்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டு. கர்த்தர் உங்களுக்காக சமுத்திரத்தை பிளந்தது, யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள 2 பெரிய ராஜாக்களை சங்காரம் பண்ணினது கேள்விப்பட்டு தைரியமற்று போயிற்று எங்களுக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்றால் கேட்டீர்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசு காரியங்களை வாய்க்க செய்வார்.
கர்த்தரின் ஞானம் உங்கள் மூலமாக வெளிப்படும். உங்களை கொண்டு பெரிய ப்ராஜெக்டுகள் செய்யலாம், வரும். இவை அனைத்தும் நீங்கள் செய்ததாக பேச்சு வெளிப்படும். லூக்கா 1 சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு நடந்தது. என்ன நடந்தது? 2 பேர் வயதானவர்கள். எலிசபெத் மலடி என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று ஜெபித்தது கூட மறந்து விட்டார்கள். அவ்வளோ வயதாகிவிட்டது. ஆனால் தேவதூதன் தேடி போய் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு யோவான் என்று பெயரிடுங்கள், பெயரையும் சொல்லிவிட்டு போனான். அவர்களுக்கு ஒரே அதிசயம் பிறந்தது. அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. இது என்ன, மலடியாக இருந்தவள் வயதாகி விட்டது, குழந்தை பிறந்திருக்கிறது. கேட்டால் யோவான் என்று 2 பேரும் சொல்கிறார்கள். சகரியாவுக்கு வாய் பேச முடியல 1 வருஷம். ஆனால் ஸ்லேட்டு பலகை வாங்கி யோவான் என்று எழுதி காட்டுகிறார். இவள் எல்லாருக்கும் ஆச்சரியம். யூதாவின் மலை நாடங்கு இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உங்களுக்கு கர்த்தர் செய்யும் காரியங்கள், அற்புதங்கள், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள், இவைகளை உங்களை சுற்றி இருக்கும் மக்கள், ஊர் மக்கள் பேசிக்கொள்வார்கள். நீங்கள் நம்ப வேண்டும். இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆமேன் ஆமேன் என்று மனதுக்குள் சொல்ல வேண்டும். இது யாருக்கோ என்ன நினைத்தால் அது யாருக்கோ தான். இவைகள் நடக்க இன்னும் கொஞ்ச காலம்தான். அப்போஸ்தலர் 1:5 இயேசு ஜீசர்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்றார். கட்டளையிட்டார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக எவ்வளவு காலம் காத்திருக்கிறது சொல்லவில்லை. இவர்களோ ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 1 பெந்தகோஸ்தே என்ற நாள், அதாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவே 40 நாட்கள் பூமியில் ஆங்காங்கே தரிசனம் கொடுத்து தான் உயிருள்ளவராக காட்டினார். அவர் பரமேறி போன பின் 10வது நாள் 50வது நாள் அவர் உயிர்த்தெழுந்த பின் 50வது நாள், அதான் பெந்தகோஸ்தே நாள். அந்த நாளில் ஆவியானவர் இவங்கள் மேல் இறங்கினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். அது பண்டிகை காலம். எங்கெங்கேயோ இருந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் யூதர்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஏன்னா கிரேக்க பாஷையில் பேசுகிறார்கள், பெர்ஷியா பேசுகிறார்கள், எல்லாம் அவரவர்கள் பாஷையில் பேச கேட்கிறார்கள். பயம் உண்டாயிற்று. தேவனை மகிமைப்படுத்த பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், சந்தேகப்பட்டார்கள். ஐயோ, இது என்னவா முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். ஏன்? அவர்களெல்லாம் மீனவர்கள், மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், இத்தனை பாஷைகளில் பேசுகிறார்களே என்று. அப்போஸ்தலர் 1:12 வரை வாசித்து பாருங்கள். அப்படி பேசிக்கொள்வார்கள். அவன் சாதாரணமாக தானே படிச்சுக்கிட்டு இருந்தான். நீட்டில் டாப் மார்க் வாங்கியிருக்கானாம். ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா போர்டு போட்டு பயங்கர பிஸ்னஸாக இருக்கிறது சொல்லுவார்கள். 2 ராஜாக்கள் 7 பஞ்சமோ பஞ்சம், குழந்தைகளை கொன்று சாப்பிடக்கூடிய பஞ்சம். அப்போ ராஜா கேட்குறான் எலிசாவை பார்த்து, தீர்க்கதரிசி, நான் என்ன செய்வது என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலமாக வருகிறது. நாளைக்கு இந்நேரம் 1 மரக்கால் வார் கோதுமை மா 1 சேக்கலுக்கு, 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் சொன்னான். ராஜாவுக்கு கையிலாக கொடுத்து தூக்கி அவனோட இருக்கக்கூடிய அந்த பிரதானி சொல்லுகிற, இது என்ன நடக்குமா? நாம் நினைக்கிற மாதிரி தான். வானத்திலே டோரே ஓப்பன் பண்ணால் கூட இப்படி நடக்காதுன்னா. எலிசா சொன்னான், நாளைக்கு இந்நேரம் நீ பார்ப்ப கண்ணில், ஆனால் சாப்பிட மாட்டாயின்னு. அப்படியே மிதிவிட்டு இறந்து போய்விட்டான். நடந்தது கொஞ்ச காலம்தான். ஆனால் நாளைக்கு மறுநாள் என்று சொல்லி மறுநாளே நடந்தது. நம்ம ஊர் பாஷையில் நான் சொல்ல வேண்டுமானால், வரக்கால் கோதுமை மாவு எல்லாருக்கும் புரிஞ்சது தான். பொன்னி அரிசி 100 கிலோ 1 மூட்டை 100 ரூபாய்க்கும், துவரம் பருப்பு 1 மூட்டை 200 ரூபாய்க்கு விற்கும்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் விற்றுதே, நடந்ததே. அதுபோல் உங்களுக்கு எல்லா வாக்குகளும் நடக்கும். நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ப வேண்டும். விசுவாசித்து அவரை முதலில் வைத்து அவருக்கு கனமகிமையை கொடுத்து வாசிக்க வேண்டியதை வாசித்து அதிகாலமே எழுப்பி ஜெபம் பண்ணி தெய்வத்துக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது தேடி வரும், எல்லாம் தேடி வரும், நடக்கும். உங்களை குறித்து பேசப்படும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நேரம் காலம் எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கினீர், நீர் மாற்றுவீர். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பீர். அறிக்கை செய்கிறோம். எங்களை பார்ப்பவர்கள், எங்களை பற்றி கேள்விப்படுகிறவர்கள், இது கர்த்தரால் உண்டாயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள்.
எங்களுடைய மகிமையை பற்றி பேசுவார்கள். நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை பற்றி பேசுவார்கள். மகிமை உமக்கே தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இனிமேல் கர்த்தர் கொடுக்கும் செய்யும் அற்புதம் ஆசீர்வாதங்களை பற்றி பேசும் முன், அது என்னை வந்து அடையும் முன், இதுவரை செய்ததற்கு நன்றி பலி ஏறெடுப்பேன். ஆமேன். அல்லேலூயா.